பொதுவாக ஆங்கிலத்தில் அம்மாக்களை பற்றி சொல்லும்போது மை மதர் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப், மை மதர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் அவர் ஹவுஸ், மை மதர் இஸ் ஹோம் மேக்கர் அப்படின்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்துவோம். இது வெறுமனே அம்மாக்கள் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் இருக்குமே ஒழிய அம்மாக்களுடைய ரெகக்னிஷனு அல்லது அவங்களுடைய தியாகங்களை பறைசாற்ற விதமாக எதுவுமே இருக்காது. அம்டன் பின் முகமது பின் ரஷித் அல் மக்டூம் புதுசா ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார், ஜென்ரேஷன் ஷேப்பர். அதாவது தலைமுறையை செதுக்குபவர், தலைமுறையை வடிப்பவர் அல்லது தலைமுறையை உருவாக்குபவர் அப்படின்ற மீனிங்ல நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற அம்மாக்கள் தலைமுறையை செதுக்குறாங்க அல்லது தலைமுறையை வடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உன்னதமான மகத்துவத்தை சொல்ற விதமா அந்த பேர் அமைந்திருக்கு. இது பொதுவா யூகேக்கு மட்டுமில்ல எல்லா நாடுக்கும் பொருந்தும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வேர்ட் இனிமேல் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஆட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், லுக்கிங் ஆஃப்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மை மதர் இஸ் ஜென்ரேஷன் ஷேப்பர் அப்படின்னு சொல்லலாம். Just remember this, small changes with the SK make you better in English. Thank you.